ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட்டு 4க்கான அப்டேட் பார்க்கலாம். டெஸ்ட்டு 1ம் முடிஞ்சு போச்சு, 2ம் முடிஞ்சு போச்சு, 3ம் முடிஞ்சு போச்சு. ஸோ மினிமம் ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா, இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட்டு 100 கொஸ்டினுக்கு வைக்கிறோம். 200 இல்லை, 100 கொஸ்டினுக்கு தான் வைக்கிறோம். சிலபஸ் வந்து ஹெவியாக அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு பேட்சுக்கான சிறந்த தகுதி எது தெரியுமா? அட்டன் பண்ணுறவங்களுக்கு டென்ஷன் ஆகாமல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறது. அந்த மாதிரி தான் நான் வந்து ஷெட்யூல் கண்டிப்பாக வச்சுருப்பேன். நினச்சிக்கலாம், நீ வந்து ஆல்ரெடி படிச்சுட்ட, உனக்கு ஈஸியாக இருக்கும், நீ ரிவிஷன் பண்ணிடுவ, நீ ஈஸியாக எடுத்து வச்சுட்ட அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் அதுக்கான சோர்ஸையும் வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக படிக்கும்போது சாதாரணமாக படித்து பாருங்களேன். சிந்துவெளி நாகரிகம் சாதாரணமாக படித்து பாருங்கள், நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். அதுவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய ஷார்ட்கட்டும் சொல்லியிருக்கேன். ஷார்ட்கட்டு நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஓகேவா? இருந்தாலும் அதுக்கான சோர்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தாராளமாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சூப்பராகவே ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருந்தாலும் சரி தான், ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் சரி, என்னால் மேக்ஸிமம் எந்தளவுக்கு ஷார்ட்கட் கொடுக்க முடியுமோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்குமோ அந்தளவுக்கு என்னால் உங்களுக்கு தர முடியும். அந்த தயவு செஞ்சு அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ஒரு தனி வேலை போகக்கூடாது, ஓகேவா? தனி வேலை போனாலும் அது நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா ஓகே, அக்செப்டடு. அதுவே வந்து சரியாக படிக்கலை, எக்ஸாமில் மார்க் வரல அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் மட்டும்தான், ஓகேவா? ஒரு புள்ளி அளவுக்கு கூட வேறு யாரையுமே நீங்கள் காரணமே சொல்ல முடியாது. 100க்கு 100 எடுத்தாலும் நீங்கள் தான் காரணம், 100க்கு 0 மார்க் எடுத்தாலும் சரி தான், அதுக்கும் யார் தான் காரணம்? அதுக்கும் நீங்கள் தான் காரணம், ஓகேவா? அதனால் மினிமம் மார்க் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலி லைக்கு எல்லா மார்க்குக்கும் ஹார்ட் போட்டாலும் மினிமம் மார்க்னு ஒன்று இருக்குது. மேக்ஸிமம் இவ்வளோ வரைக்கும் எடுக்கணும். இந்த டெஸ்ட்டு, ஒரு டெஸ்ட்டுனால் அவ்வளோ மார்க் எடுக்கணுன்றது இருக்குது, ஓகேவா? அதாவது நிறைய பேர் இந்த 50க்கு பிலோ 50க்கும் கீழெல்லாம் மார்க் எடுக்கக்கூடாது. இது வந்து எப்படி சொல்கிறது, சும்மா போயிட்டு நான் எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெஸ்ட்டில் ஒன்றும் கிடையாது. 100 கொஸ்டின் இருக்குது, 100 கொஸ்டினில் 50 கொஸ்டினுக்கு பி ஆப்ஷனையும் 50 கொஸ்டினுக்கு சி ஆப்ஷனையும் போட்டோன்னா எனக்கு ஒரு 35 மார்க்கு சாலிடாக கிடச்சிரும், ஓகேவா? கூட ஒரு 15 கொஸ்டின் ஏதோ மாற்றி ஈத்தி போட்டாலும் அரைக்குறையாக படிச்சுட்டு போனால் தாராளமாக எடுத்துடலாம். அதனால் 50க்கு கீழெலாம் மார்க்கு எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவே அடுத்த லெவல் பார்க்கும்போது 70 அப்படிங்கிறது ஓரளவு நல்ல மார்க் தான். 70 அப்படின்னா நல்ல மார்க்கு, பிகினர்ஸுக்கு உண்மையாகவே நல்ல மார்க் தான். அதையும் தாண்டி 85, 90 அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா சூப்பராக படிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா எடுத்தோடனே பிகினர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்தோடனேலாம் உங்களால் 98, 97 அப்படின்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா உள்ளே என்ன ட்விஸ்ட்டு இருக்குது, உள்ளே என்னென்ன வார்த்தைகள் மாறி இருக்குது, அதே மாதிரி என்னென்ன எந்த இடத்த நல்லா தான் படிச்சிருப்போம், ஆனால் இது ஒரு கொஸ்டினா அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. படிக்கும்போது அதை ஒரு ஃப்ளோவாக படிச்சிருப்பீங்க. எக்ஸாமில் பார்க்கும்போது அது ஒரு கொஸ்டினாக வந்து நிற்கும். அப்போது அந்த இடத்துல வந்து 1955, 1965, 1975, 85ன்னு இருக்கும்போது 55 65 காந்தியா நேருவான்னு சொல்லி மாறி போயிடும், ஓகேவா? அந்த மாதிரி தான் நிறைய மார்க் போகும். ஸோ அந்த நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸாமில் நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். நான் வந்து ஒன்றும் கிடையாது. அதுவே நான் வந்து இப்போ 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற புக்கு எல்லாத்தையுமே படித்து முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் அந்த கேட்டகரியும் ஒன்று தான். அதுவே டெஸ்ட்டு எழுதாமல், டெஸ்ட்டு அட்டனே பண்ணாமல் ஃபுல் புக்கையும் படித்து முடித்தாலும் படிக்காமல் இருந்தாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே கவுத்து விட்ருவோம். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அந்தளவுக்கு முக்கியம், ஓகேவா? இதில் நம்ம டெஸ்ட்டு 4க்கான அப்டேட் பார்க்கலாம். 9வது டெஸ்ட்டு 3 நடந்துச்சு இல்லையா? தேர்வு 3 கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதை வச்சு தான் நான் அடுத்த கொஷின் பேப்பர் எடுக்க போகிறேன். நிறைய பேர் சொல்கிறீங்க கொஞ்சம் டஃப்பாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஆக்சுவலி கொஷின் எடுக்கணும், நீங்கள் அட்டன் பண்ணவே கூடாது அப்படின்ற அளவுக்கு என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு நான் காட்டுறதுக்கு விரும்பலை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்குறாங்களோ அது மட்டும்தான். நிறைய இன்ஸ்டியூட்டோட கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்துருக்கலாம். நான்லாம் அட்டன் பண்ணும்போதே என்னென்னா பாதி ஒரு 100 கொஷின் பேப்பர் இருந்தாலும் 100 கொஸ்டின் இருந்தாலும் ஒரு 30 கொஷின் பேப்பர்லேயே எப்படி சொல்கிறது, அந்த பேப்பரே எனக்கு பிடிக்காமல் போயிடும். எப்படி சொல்கிறது, இந்த டெஸ்ட்டே நம்ம அட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி மனநிலை மாறக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ்லாம் கூட நிறைய இருக்குது. நிறைய பேர் அப்படியும் போடுவாங்க. ஆனால் அதுக்கு பேர் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் கிடையாது.
நம்ம ஈஸியான கேள்வி எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்றதே போதும். பேலன்ஸ் உள்ள மார்க்கு உங்களை எந்த வழியில் வந்து சேரணுமோ அந்த வழியில் வந்து சேர்ந்து விடும். அதனால் பயப்பட வேண்டாம். இருந்தாலும் இதில் நடக்கிறத ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கஷ்டமான கேள்வியில் ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் கிடையாது. ஈஸியான கேள்வி தெரிஞ்ச கேள்வியில் ஃபெயில் ஆகி போய் அடுத்த கால்ஃபருக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க தான் அதிகம் பேர் இருப்பாங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் அப்படி இருப்பாங்கன்றதையும் தாராளமாக நிறைய பேர் இருப்பாங்க. தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணி தான் நான் அடுத்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பேன்னு உங்கள் மனசாட்சி தொட்டு யாராச்சும் படித்தவங்க தாராளமாக என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கே தெரியும் நான் வந்து தெரிஞ்சது தான் தப்பு பண்ணினேன் அப்படின்னு. ஆனால் தெரியாத கொஷின்லாம் கரெக்டாக போட்டு வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு கொஷினை கேட்டு வச்சுருப்பாங்க, அதை கரெக்டாக போட்டிருப்பாங்க. சாதாரணமாக ஒரு கொஷின் ரொம்ப மொக்க கொஸ்டினாக இருக்கும், அதை தப்பாக போட்டு வந்திருப்பாங்க. அதனால் நம்ம ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய இடம் அந்த இடம் தான். ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்கான அப்டேட்டு 26ஆம் தேதி நடக்க போகுது. டெஸ்ட்டு 1 hour மட்டும்தான். 7 மணி 7 to 8 டெஸ்ட்டு அப்படின்றத வச்சுக்கலாம். 9வது புத்தகம் தமிழ் முழுவதும் பாடத்திட்டத்தில் உள்ளவை மட்டும் இலக்கணத்தையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இங்கிலீஷில் எந்த வார்த்தை புக்கில் இருந்தாலும் படிச்சுக்கோங்க. எல்லாத்துலேருந்தும் எடுத்துருப்பேன். ஏன்னா அதெல்லாம் பெரிய விஷயமா சிலபஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். அது அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் பார்க்க வேண்டாம். இங்கிலீஷில் வார்த்தை இருந்துச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சிருங்க, தாராளமாக படிச்சிருங்க. இதுமாரி கலைச்சொற்கள் இருந்துச்சுன்னா படிங்க. இலக்கணமில் அங்கங்கே பழமொழியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் கிடையாது. ஊர் கூடுனா செக்கு தள்ள முடியுமா அப்படின்னு ஏதோ ஒரு பழமொழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தள்ள முடியுமா ஊர் செக்கு அப்படிலாம் சொல்லி மாற்றியெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ போன டைம் கூட ஒரு கொஷின் நான் எடுத்தேன். எனக்கு ரொம்ப நாளாக அந்த கொஷினை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அது அகழியில் விழுந்த தவளைக்கு அதுவே சொர்க்கங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொலவடைன்னு சொல்லி இருந்துருச்சு இல்லையா. ஸோ அகழியில் விழுந்த முதலைக்கு அப்படின்னு சொல்லி தான் வரும். எனக்கு அந்த இடத்துல நான் அதை படிக்கும்போதே படிப்பேன், ஏன் அகழினா வந்து தவளை போய் விழ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் படிப்பேன். அதனால் அதை அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளெல்லாம் மாற்றியெல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் என்ன பண்ணணும், அந்த மாதிரி பழமொழி சொலவடைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நிறைய படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 7th புக்கில் சோசியல் சயின்ஸில் டெல்லி சுல்தான் இருக்குது, அதே மாதிரி முகல்ஸ் இருக்குது, அதே மாதிரி மராத்தாஸ் இருக்குது. ஸோ அந்த 3 பாடத்தையும் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கான வீடியோஸ்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு. அதே மாதிரி 11th இருக்கக்கூடிய டெல்லி சுல்தான் முகலாயர்ஸுக்கு நான் வீடியோ போடலை. ஸோ அதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுங்கள். நான் இடையில வந்து கண்டிப்பாக அதுக்கு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுறேன். அடுத்தது என்னென்னா வரலாறு தொடர்பாக நம்ம சேனலில் ஷார்ட்கட் வெளியிடப்பட்டுள்ளது. அதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேவா? போதுமான அளவுக்கு ஷார்ட்கட் அதில் இருக்குது. ஓகேவா? நீங்கள் மறக்கிறீங்களா மறக்கலையாங்கிறத வச்சு என்ன பண்ணலாம், நிறைய கொஷினை சாதாரணமாக 70 கொஷின் போட்டுடலாம். அந்தளவுக்கு நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அதனால் தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி மேக்ஸ் வந்து பார்த்தோம்னா தயவு செஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து ரொம்பவே கரெக்டாக பார்த்துக்கோங்க. எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய கொஷின் கிடையாது. நான் 10 கொஷின் வைப்பேன். 10 கொஸ்டினும் 10 மாடலாக இருக்கும். ஓகேவா? ஒரே மாதிரி இதெல்லாம் இருக்காது. ஈஸியான மாடலும் வரும், அதில் கஷ்டமான மாடலும் வரும். போன டைம் ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தாங்கல்ல, போன டெஸ்ட்டு 3ல் வந்து 3/5 அப்படின்னு ஒரு மாணவன் வந்து ஒரு நம்பரை பெருக்கிறதுக்கு பதிலாக 5/3ன்னு பெருக்கி விட்டார். அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, சதவீத பிழை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொஷினை எல்லாருமேலாம் போட்டுற மாட்டாங்க, எல்லாருக்குமேலாம் ஐடியா வருது. அதனால் இந்த டெஸ்ட்டுக்கு 10 கொஸ்டினும் 10 மாடலாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார்முலாஸை தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்கட்டு அப்படின்லாம் தேடியெல்லாம் போக வேண்டாம். நீங்கள் 2 மார்க்கு 10ல் ஷார்ட்கட்டோட வீடியோ பார்த்து 10க்கு 10 கூட எடுக்க வேண்டாம். ஷார்ட்கட் இல்லாமல் லாஜிக்காக தெரிஞ்சுட்டு ஒரு 8 கொஷின் கரெக்டாக போடுங்க போதும். ஏன் அப்படின்னா நமக்கு லாஜிக் தான் எல்லா இடத்துலையுமே ஹெல்ப் பண்ணும். ஷார்ட்கட்டு இப்போ படிக்க வேண்டிய நேரமே இல்லை. இது சரியான நேரம் கிடையாது ஷார்ட்கட் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அதுக்குன்னு எப்படி சொல்கிறது, ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மேக்ஸை நீங்கள் திரும்ப ஒரு டாப்பிக்கை படிக்கும்போது அதில் உள்ள குறுக்கு வழியெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் ஷார்ட்கட்டை என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹை ஸ்கோர் எடுத்துக்கலாம். அடுத்த டெஸ்ட்டுக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு 85 அப்படி இல்லை, அதிகபட்சம் உங்களோட இலக்கு 95 இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா 80+ வச்சும் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸாமில் சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாலாம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது கடந்து போயிட முடியாது. ஸோ அதனால் அடுத்த டெஸ்ட்டுக்கு நல்லா படிங்க. ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்கான கொஷின்லாம் எடுத்தாச்சு. தேங்க்யூ.